மக்களே, காற்றும் மீனவனும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவும் போல நம்ம பாம்பன் ஏலக்கடையெல்லாம் நிற்கும். சரியாக மணி 5:45. சரக்கு எடுக்கிறதுக்கு வியாபாரிமாரும் வேறு ஊர்கள்லேருந்து வந்துக்கு இருக்காங்க. ஏலங்கூடுற ஏலதாரிகளும் தாட்டுகளை விரித்து போட்டு ரெடியாக நின்றுக்கு இருக்காங்க. இன்னும் சரக்கு தான் வரல. இன்றைக்கி வருஷத்தில் முதல் நாள் எவ்வளோ மீன் வருது, எந்த மீன் அதிகமாக வருது, எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1100, 1200 ரூபாய் கேள்வி, 1300 ரூபாய் கேள்வி, 1350, 2000 ரூபாய் இருக்கு, 2400 ரூபாய் கேள்வி, 800 ரூபாய், 1450, 600 உனக்கு வைக்க மாட்டேடா, 1500 ரூபாய், 600 வேற ஆள் கேள்வி அவனுக்கு வைக்க மாட்டேடா, 1600, 650, 700, 800 ரூபாய், 1800 ரூபாய் கேள்வி, 1800 ரூபாய் கேள்வி, 1800 ரூபாய், 1800 ரூபாய், 850, 900 ரூபாய், 1900 ரூபாய் கேள்வி, 1900 ரூபாய், 1900, 2000 ரூபாய் கேள்வி, 2050, 2050 ரூபாய், 2050, 2050 ரூபாய், 2050, 2050 ரூபாய், 2050, 2050 ரூபாய், 2050, 2050 ரூபாய் கேள்வி, 2050, 2050 ரூபாய் கேள்வி, 2050, 2100 ரூபாய், 2100, 150 ரூபாய், 2150, வைக்கவானே விட்டுறவானே, 2150 ரூபாய் கேள்வி, 2150, 2150 ரூபாய், 2150 அன்றா நமக்கு நீங்க விளம்பரம் கேளுங்க. இல்லம்மா விளம்பரம் தனியா போடுறோம் பாருங்க. கேளுங்க, 500 ரூபாய் கேள்வி, கேளுங்க, 500 ரூபாய் கேள்வி, வேற 500 ரூபாய் கேள்வி, வேற 500. மக்களே, இந்த பாட்டி இந்த மீன் 500 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இந்த கலர் மீன் 100 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. பாம்பன் ஏலக்கடையில் பரு மீன்களே வரலை, பொடி மீன்களும் வரலை. என்ன காரணம்னா நாட்டுப்படகும் போகலை, விசைப்படகும் போகலை. நியூ இயர்னால இப்போ வியாபாரி மாட்டு உள்ள மீன்களை தான் வாங்குறாங்க. இப்போ வியாபாரி மாட்டு மீனை வாங்கி ஒரு வியாபாரி வச்சிருக்காரு. அவர் ஊருக்கு போய் விற்பனை பண்ணுறதுக்கு. இது சாதி ஊலா. இது கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதை வாங்கி இப்போ ஐஸ் போடுறக்காண்டி வச்சுருக்காங்களாம். ஒரு பாட்டி இப்போ அதை மூடிக்கிருந்தாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி கேட்டாலும் பார்க்குறதுக்கு அதை ஓப்பன் பண்ணி தந்தாங்க. இப்போ அந்த பாட்டி தான் அந்த மீனை ஐஸ் வேறு பாக்ஸில் போட்டுக்கிருக்காங்க. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான ஊலாவாக இருக்குது. பக்கத்தில் ஒரு அண்ணன் பாக்ஸில் பாறை மீன் தட்டினாங்க. ஆனால் 1 கிலோ பாறை எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். தம்பி 400 ரூபாய்க்கு எடுத்தனியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பாறையாக தான் இருக்குது. வட்டைப்பாறை, சுக்காம்பாறை இதெல்லாமே கலந்து கிடக்குது. இப்போ அந்த பாட்டி மறுபடியும் ஐஸ் போட்டுட்டு மறுபடியும் மேலே மீன் அடிக்க இருக்காங்க பாருங்கள். நாங்கள் விசைப்படகுகளில் அடுக்கிற மணிக்காகவே அவங்க ஐஸ் போடுறாங்க. பாட்டி ஒரு கோப்பையை வச்சு எப்படி ஐஸ் அள்ளி போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அரைச்ச ஐஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை அரைச்சிருப்பாங்க, இல்லை பக்கத்தில் கம்பி வச்சு உடச்சிருப்பாங்க. எவ்வளோக்கு பொடுசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நைஸான மீன்களுக்கு நம்ம எவ்வளோக்கு பொடுசாக உடச்சி போகிறோமோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே மீன் சுத்தமாக வராதனால 1-2 பேர் மீன் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் அந்த பொடி சிறையா இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்திருக்கு. அதுவுமே ஏலத்தில் போடலாம். அவங்களா சில்லறையாக வச்சு எடை போட்டு வாங்குறாங்க. 10 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி. ஏன்னா பாம்பன் வியாபாரியை பொறுத்தளவுக்கு சில்லறை வியாபாரி கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. அதனால் இப்போ மறுபடியும் ஏலம் போடுறதுக்கு ஒரு கேனில் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த மீனை இதில் கிளைக்கான் கிடக்கு. இதுலேயுமே சிறையாக இருக்குது, ஓராக இருக்குது. இதெல்லாம் நான் கரையை விடி வலை விடுறவங்க தொழில் பார்க்குற வலையில் வர்றது. மறுபடியும் தட்டி ஏலம் போட போகிறாங்க. இந்த ஏலம் இந்த மீன் எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 40
பக்கத்துல காட்டா இருக்கு, பக்கத்துலயே இறாலும் இருக்கு. ஆனா ஏலம் போடலையானே நம்ம போய் கேட்டோம். இல்ல தம்பி, கிலோ கணக்கில் கொடுக்குறேன், இது 1 கிலோ 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. செரை மீனும் இருக்கு, இது எவ்வளோன்னு சொல்லி நான் கேட்டேன். 1 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுவும் ஏலம் போட கிடையாது, இது எங்க உள்ள மீன் சொல்லி கேட்டேன். தீவில் உள்ள மீன். பாம்பன் ஏலக்கடை எவ்வளோ டல்லா இருந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதான் பாம்பன் கடற்கரை நிலவரம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.